வாங்கம்மா. டூர்லாம் நல்லா இருந்துச்சா? அதெல்லாம் நல்லாதான்ப்பா இருந்துச்சு. ஆனா இவ்வளவு பணம் செலவாயிட்டேன்னா மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் தான் சொன்னேன்லம்மா, அங்கெல்லாம் போனா நிறைய செலவாகும்னு. நீங்க ஏன் போனீங்க? அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி போனீங்க. கடைசியில இப்ப என்னாச்சு? 30,000 ரூபாய் வேஸ்டா போச்சு. கடன் வாங்கி கொடுத்துருக்கேம்மா. நீங்க மட்டும் இப்ப டூருக்கு போகாம இருந்திருந்தா இந்த தேவையில்லாத செலவு வந்திருக்காதுல்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டுல இருந்திருக்கலாம், இந்த கடன் வாங்குற வேலையே இருந்திருக்காது. ஏம்மா டூருக்கு போனீங்க? தேவையில்லாத செலவு இப்போ. ஏங்க அத்தை எதுவும் சொல்லாதீங்க. நீ சும்மா இரு நிரோஸ். நான் எங்க அம்மாட்ட எவ்வளவோ சொன்னேன், டூர்லாம் இப்போதைக்கு வேண்டாம், தங்கச்சி கல்யாணம் இருக்கு, அதுக்கே நம்ம கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன். அம்மா தான் டூருக்கு போயிட்டு வரேன், காசுலாம் ஒண்ணுமே செலவாகாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க தங்கச்சிய. இப்ப பாத்தியா, 30,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். என்னப்பா சொல்லியா? வட்டிக்கு வாங்குனியா? ஆமாம்மா, கந்து வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்துருக்கேன். மாசம் மாசம் ஒழுங்கா வட்டி கேட்டலன்னா அவ்வளவுதான், கடன்காரன் வந்து வாசல்ல நிப்பான். நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எப்படியாவது கேட்டு வாங்கி கொடுத்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டயுமே காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் அவசரத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கந்து வட்டிக்காரங்கிட்ட தான் 30,000 வாங்கி உங்களுக்கு அனுப்புனேன். 31,000 போட்டு விட்டியப்பா. அது என்கிட்ட இருந்த காசுமா. 30,000 ரூபாய் அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன். மாசம் மாசம் வட்டி ஒழுங்கா கொடுக்கலனா வீட்டுக்கு வந்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. அவசரப்பட்டு எதுக்குப்பா அங்க போய் வாங்கினா? நீரஜா அம்மாட்ட போய் வாங்கி அனுப்பியிருக்க கூடாதா? ஆன்ட்டி கையில வேணா காசு தருவாங்க, போன்ல எப்படிமா அனுப்ப முடியும்? அதுவும் சரிதான். சேகர்கிட்ட தான் கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா சேகர் தான் அங்க இருக்கும் போதே உங்களுக்கு காசு தரலையே. இங்க வந்தா மட்டும் எப்படி தருவான்? மைனி எப்படி ஒத்துப்பாங்க? அதான் உங்ககிட்ட போய் நான் கேட்கவே இல்லை. ஏமா இப்படி இருக்கீங்க நீங்க? இந்த டூருக்கு நீங்க போகாம இருந்திருந்தா ரொம்ப நல்லதா இருந்திருக்கும். தங்கச்சிக்கு வேற கல்யாணம் இருக்கு. அவ கல்யாண செலவுக்கு என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாத்தீங்களா? நானே மாசம் மாசம் வாங்குற சம்பளத்தை எப்படியாவது சேர்த்து வச்சு அவ கல்யாணத்தை நடத்திடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ மாசம் மாசம் வட்டி கட்டுறதுக்கே சரியா போயிரும் போல. எப்படி தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? இதுல வேற 50 பவுன் போடுறேன் 100 பவுன் போடுறேன்னு வேற ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நம்மளால போட முடியாதுமா. நீங்க பேசாம இந்த மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்லிருங்க. தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ளை பாத்துக்கலாம். அப்படி சொல்லுனே, நானும் அதான் சொன்னேன். அம்மா கேட்க மாட்டேங்க. அரவிந்த், தங்கச்சிக்கு நல்ல இடம் அமைஞ்சிருக்குப்பா. சொந்த வீடு, சொந்த காரு, மாப்பிள்ளை டாக்கிட்டாரு. இந்த இடத்த விட்டா மறுபடியும் கிடைக்காதியா. அதை மட்டும் வேண்டான்னு சொல்லாதே. அம்மா, அவங்க வரதட்சணை எவ்வளவு கேட்காங்க நீங்க பாத்தீங்கல்ல. அது மட்டும் இல்ல, செலவெல்லாம் நம்மளே பண்ண சொல்றாங்க. நிச்சயத்துக்கே செலவுக்கு கையில காசு இல்ல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. 50 பவுன் நகையும் நம்மளால போட முடியாது. நீங்க இந்த மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்றதுதான் நல்லது. அதெல்லாம் அம்மா ஏற்பாடு பண்ணிக்கிறியா? கல்யாண செலவுக்கு மட்டும் நீ எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணு. நிச்சய செலவு வேற இருக்குல்லம்மா. நிச்சயம்லாம் வேண்டாம், நேர கல்யாணத்தை வச்சிடுவோம். 50 பவுன் நகைக்கு என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்ல, உங்க ரொக்கம் வேற கேட்டிருக்காங்க. அத நான் பாத்துக்கிடுறியா? அவியட்ட இப்ப செய்ய முடியாது, பெறவு செய்யும்னு சொல்லிடு. பேரவு மட்டும் எப்படிமா செய்வீங்க? எப்படி நீரஜா பிள்ளைக்கு அவிய அம்மா சொத்தெல்லாம் எழுதி தரதானே போறாவே. அதுல இருந்து ஒரு வீட்டை வித்தாது எப்படியா செஞ்சிடலாம்ப்பா. அம்மா, நிரோஸுக்கு அவங்க அம்மா செய்வாங்கங்கிறதுக்காக அவளை நான் கல்யாணம் பண்ணல. எனக்கு அது தேவையே இல்லை. நிரோஸ் எனக்கு பிடிக்கும், அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சும்மா அவங்க அம்மா சொத்து தருவாங்கலாம் நீங்க நினைக்காதீங்க. ஏற்கனவே ஒரு தடவை கேட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. திரும்பவும் ஏமா நீங்க அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாமா. இந்த மாப்பிள்ளையே வேண்டாம், தங்கச்சிக்கு வேற இடத்துல பாப்போம். நீ சும்மா இருப்பா, நான் பாத்துக்கிடு எல்லாத்தையும். உங்க அப்பா இருக்காவ, அவிய பாத்துக்கிடுவாவ. நீ எப்படியாவது கல்யாண செலவுக்கு மட்டும் ரூபாய் ஏற்பாடு பண்ணு. மிச்சத்தை நான் பாத்துக்கிடுவேன். எப்படிமா பண்றது? ஏற்கனவே பிறந்த நாளுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். அதை இந்த மாசம் சம்பளம் வாங்கி தான் அடைக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள இப்ப நீங்க டூர் போனதுனால 30,000 ரூபாய் கடன் வாங்க வேண்டியதாகி போச்சு. அந்த கடனை கட்டணும், அப்புறம் வட்டி கட்டணும். இதுக்கே 2-3 மாசம் போயிருமா. அதுக்கப்புறம் தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னால காசே சேர்க்க முடியும். நீங்க அவ கல்யாணத்தை ஒரு வருஷம் கழிச்சு வைங்க. நான் எப்படியாவது கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்றேன். என்னால முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கடன் வாங்கி அவ கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்திடலாம். நகையும் ஒரு 10 பவுன் போட்டுடலாம். அந்த மாதிரி சிம்பிளா ஒரு இடத்த பாருங்க. அதெல்லாம் சரி வராது, இந்த வீட்டுக்கு தான் கட்டி கொடுக்கணும். அதுவும் இன்னும் 2 மாசத்துக்குள்ள. எப்படிமா முடியும் கையில காசு இல்லாம? இது என்ன விளையாட்டு காரியமா? அத நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னேல, நீ அதுல தலையிடாத அரவிந்த். இப்படி சொல்லிதாம்மா 30,000 ரூபாய் இப்ப கடனாளி ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்க. இப்ப என்ன 30,000 ரூபாய் நீ வட்டிக்கு வாங்கிட்ட, அதனால தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கவலைப்படாத, 25,000 ரூபாய் நான் தந்துறேன். எப்படிமா தருவீங்க? உங்ககிட்ட எங்க இருக்கு? நீங்களே ஒழுங்கா இப்பெல்லாம் வியாபாரத்துக்கு போறது இல்ல. அந்த ரூம்ல நான் மட்டுமா தங்கனேன்? என் கூட இன்னும் 5 பேர் இருந்தாவ. அவியிட்ட கேட்டு 25,000 ரூபாய் நான் வாங்கிட்டு வந்து தாரேன். நீ முதல்ல எப்படியாவது அந்த கடனை அடை. கண்ணுமணி
இருக்கட்டும்மா, நீங்க முதல்ல காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. ஏன்டாப்பா நான் போயிட்டு வந்து எதுனாலும் சாப்பிட்டுக்கிறீ. கண்மணி மணி உள்ள போ. ஏங்க அத்தை ரொம்ப பாவங்க, அவங்களே இப்பதான் வந்தாங்க, எதுவுமே சாப்பிட கூட இல்ல, அதுக்குள்ளே அவங்கள இப்படி விரட்டி விட்டுட்டீங்க. நிரோஸ், நான் ஒன்றும் விரட்டி விடல. அம்மா தான் பணத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. சாப்பிட்டாங்களானே தெரியல, போங்கங்க. கண்மணி வா சாப்பிடலாம். சரி அண்ணி. ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருகுது நீ வந்து கண்ண வச்சா. மீன் குட்டி நெஞ்சுக்குள் குதிக்குது நீ வந்து மீச வச்சா. ஓ ரெண்டு ரெண்டாய் உடைத்தாய் என்னை உடைத்தாய். நண்டு நண்டாய் கடித்தாய் வந்து கடித்தாய். துண்டு துண்டாய் இனித்தாய் எங்கும் இனித்தாய். நீ வந்து கண்ணடித்தாய். ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருகுது நீ வந்து கண்ண வச்சா. மீன் குட்டி நெஞ்சுக்குள் குதிக்குது நீ வந்து மீச வச்சா. ச்சே, அங்க இருக்கும்போது என்ன அழகா குளு குளுன்னு இருந்துச்சு. இங்க வந்ததுல இருந்து ஒரே வேக்காடா இருக்கு. பேசாம நம்ம ஊரை மாத்தி அங்க கொண்டு போய் வச்சுட்டா நல்லா இருக்கும். எப்படி அந்த ஊர்ல மட்டும் இவ்வளவு குளிர் அடிக்குது? அப்படியே அந்த குளிர் எல்லாம் இங்க வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். தினமும் நல்லா குளு குளுன்னு இருக்கலாம், ஜாலியா வரங்கலாம். இந்த சூரியன் வராம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அங்க எவ்வளவு குளிரா இருக்கு, ஐஸ் கட்டில இருக்க மாதிரியே இருக்கும். இங்க நெருப்புல இருக்க மாதிரியே இருக்கு. அதனாலே ஒரே வெறுப்பா இருக்கு. பேசாம எனக்கும் சேகருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த வீட்டெல்லாம் வித்துட்டு அந்த ஊர்லயே போய் செட்டில் ஆயிரணும். அப்பதான் எப்பவுமே குளு குளுன்னு இருக்கலாம். சேகர்ட்ட அங்க வச்சு என்னோட மனசுல இருக்கத சொல்லலாம் நினைச்சேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பமே அமையாம போச்சு. கடைசி நாளாவது எப்படியா சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்ப இங்க வந்தாச்சு, எப்படியாவது இங்க வச்சாவது சேகர்ட்ட மனசுல உள்ளத சொல்லிடணும். நான் தான் சொல்லணும் தவிச்சிட்டு இருக்கேன். சேகருக்கு இந்த தவிப்பு இருக்குமா? அவன் என்கிட்ட அவனோட காதல சொல்லணும்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா? அவனுக்கும் அதே தவிப்பு இருக்கதான் செய்யும். ஆனா அவன் வெளியே காட்டிக்க மாட்டேங்க. சீக்கிரமா நாங்க ரெண்டு பேரும் காதல சொல்லி ஊர் முழுக்க சுத்தி சுத்தி டுயட் பாடதான் போறோம். சீல்பா என்னது பிசாண்டி வாய்ஸ் மாதிரி கேக்குது? அதுக்குள்ளேவா அவிய வந்துட்டாவே? நான் கூட எப்படியும் பிசாண்டி வரதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு நினைச்சேன். எப்படி வந்தாவே? பணம் கட்டாமலே வாட்டி வந்துட்டாவளோ? சீல்பா உள்ள வாங்க பிசாண்டி, நான் இங்கதான் இருக்கேன். சாமிமே வாங்க பிசாண்டி, எப்போ வந்தீங்க? சாரி பிசாண்டி, உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டோம். அந்த லாரி டிரைவர் ஒரே அவசர கொடுக்கனா இருப்பான் போல. அதான் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னானா யாருக்கிட்டயுமே சொல்ல முடியல. அவசரமா கிளம்பி வாடி வந்துட்டோம். நீங்க எதுவும் என்னைய தப்பா எடுத்துக்கிடல பிசாண்டி? சாமிமா என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு பிசாண்டி? எல்லாம் ஓகே தானே? எந்த ப்ராப்ளமும் இல்லையே? பெரிய பிரச்சனை ஆயிட்டுமா? பிரச்சனையா? என்ன சொல்றிய? ஆமாமா, அது ஏன் கேக்க? வாங்க மீன்காரக்கா, எப்போ வந்தீங்க? இப்பதான் இருப்பா. அப்படியே நான் கூட இன்னும் 2-3 நாள் கழிச்சுதான் வருவியலோன்னு நினைச்சேன். சும்மா